Hello my dear 12th standard students. இந்த வீடியோ especially for 12th standard studentsக்காக யாருக்கெல்லாம் வந்து அக்கவுண்ட்ஸ்ல கண்டிப்பா நான் சென்டம் எடுத்துறணும் அப்படின்னு ஆசை இருக்கோ கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான வீடியோ தான் பாரு. எஸ் 12th ஸ்டாண்டர்ட்க்கு நான் கண்டுக்கிறதே இல்ல, நீங்க வந்து வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நான் வந்து குட்டி குட்டி வீடியோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் கண்டிப்பா நம்ம வந்து லைவும் படிக்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படிங்கறத உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, சோ சென்டம் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, everything is completely related to our quarterly examinations. உங்களுக்கு கண்டிப்பா போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போர்ஷன்ஸ் என்னன்றது தெரியாம நம்மளால கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியாது. எஸ் ஐ நோ, இந்த போர்ஷன்ஸ்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அட்மிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் லிட்டரலி நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது நம்மளோட குட்வில் சாப்டர் அண்ட் அட்மிஷன் சாப்டர் அண்ட் ரிட்டையர்மெண்ட் சாப்டர், இந்த 3 சாப்டர்ல இருந்து ஆக்சுவலி இந்த 1 to 6 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 1 to 6 சாப்டர்ஸ்ல இருந்து மட்டுமே we can score up to 65 to 70% of total question paper அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. நான் இதை வந்து ப்ரூஃபே இல்லாம சும்மாலாம் பேசல. ஐ ஹாவ் தி அனாலிசிஸ். நாம பாஸ்ட்ல ஒரு 4 years அனாலிசிஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த 3 சாப்டர்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, அதனால இது வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமோட இது விட்டுற போறோம் தானே, இது படிக்க வேண்டாம், ஏதாவது ஒண்ணு மட்டும் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்க வேண்டாம். கண்டிப்பா வந்து படிச்சுக்கோங்க. நான் அப்கமிங்ல வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, குட்வில் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வெயிட்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உங்களோட போர்ஷனை ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் எப்ப பார்த்தாலும் அக்கௌண்டன்சில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டோம், எப்பயுமே உட்காந்து படிக்க தான் செய்வோம். படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குற வீடியோஸை பார்த்துட்டே இருக்காது. இப்ப நானுமே உங்களுக்கு லைவ் வந்தேன் அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அக்கௌண்டன்சி கிளாஸ் வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து நோட்டு, பேனா, பென்சில் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துதான் ஆகணும். அண்ட் எஸ்பெஷலி டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துட்டு வந்தாகணும். ஏன் அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்கறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது புரியுற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அதுல எந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ அதனால கிளாஸஸ்ல டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் நம்ம பண்ற பெரிய பெரிய மிஸ்டேக். அக்கௌண்டன்சி வந்து எனக்கு மேத்ஸ் பிடிக்காது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிடிக்காது, அதனாலதான் நான் அக்கௌண்டன்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே அக்கௌண்டன்சி சிமிலர் டு மேத்தமெட்டிக்ஸ் பா. அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்போம் அதுல. சோ மேத் எப்படி வரும், சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். அதே மாதிரி அக்கௌண்டன்சியும் பிராக்டிஸ் பண்ணாம கண்டிப்பா வராது. சோ இங்க நம்ம வந்து ஒரு சில குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கோம். என்னென்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத கவனிங்க அண்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, இதுல நம்மளுக்கு டவுட்ஸ் வருது, எனக்கு அது புரியல, இது புரியல, அங்க சரியா சொல்லி தரல, இதெல்லாம் நம்ம மேட்ரு, இது நம்ம படிக்கும் போது பேசிக்கலாம், அதை விட்டுருங்க. அண்ட் செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க என்ன படிச்சீங்களோ அதுல இருந்து இங்க 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். பட் டூ அட்லீஸ்ட் 1 இம்பார்ட்டன்ட் சம், அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, நான் இங்க இறங்கி போயிட்டேன் பாருங்க, 5 சம்ஸ் போடுங்கன்னு சொல்ற இடத்துல ஒரு சம்மாவது போடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இறங்கி போயிட்டேன். அட்லீஸ்ட் டூ தட். அதுவும் வித்வுட் சீயிங் த சொல்யூஷன் அப்படிங்கறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சு நம்ம ஸ்கூல்ல வேற போர்ஷன் போயிருப்பாங்க, இல்ல நம்மளும் வந்து வீட்டுல வேற வேற போர்ஷன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் எட் 3 நாளைக்கு அப்புறமா நீங்க வந்து அதுல இருக்கிற இன்னும் ஒரு 1 more மாடல் ப்ராப்ளம சால்வ் பண்ணுங்கப்பா. ஓகே, இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்ல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் சம் போட்டு பார்க்கணும், அதுவும் கைடு ரெஃபர் பண்ணாம போட்டு பார்க்கணும். அண்ட் ஹார்ட்லி 3 நாளைக்கு அப்புறமா மறுபடியும் இதே டைப்ல இன்னொரு ப்ராப்ளம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுவும் சொல்யூஷன் பார்க்காம தான். இங்க போடலைங்கிறதுனால சொல்யூஷன்ல ரெஃபர் பண்ணி போடக்கூடாது. ஓகே, சொல்யூஷன் பார்க்காம தான். அண்ட் இதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நான் வந்து ப்ராப்பரா படிச்சுட்டேன் அப்படின்னாலுமே எக்ஸாம் ஹால்ல போனாலே எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கீங்க. பட் நான் ஒரு கசப்பான உண்மை ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு என்ன வேற எங்க போனாலும் உங்களுக்கு மறக்காது. ஆப்வியஸா பிராக்டிஸ் இல்ல அப்படின்னா மட்டும்தான் அது வந்து மறந்து போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு மறந்துடுதுங்கிற விஷயத்த வந்து சொல்லாதீங்க. பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் வந்து சும்மா பேச மாட்டேன் எதையுமே. ஓகே, இப்ப எக்ஸாம் ஹால்ல பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து ஒன்னொன்னா பாத்திரலாம். கண்டிப்பா ஒர்க்கிங் நோட்ஸ் எக்ஸாம் ஹால்ல போடுங்கப்பா. நம்மளுக்கு அக்கௌண்ட் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஷீட்டை வந்து ஒரு சைட்ல பிரிச்சுக்கோங்க, ரைட் சைட்லயோ இல்ல கீழேயோ, இட்ஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ட். அந்த இடத்துல வந்து
அந்த ஒர்க்கிங் நோட்ஸை வரிசையா போட பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல போட்டுக்கோங்க. பட் அதை தேடும் போது அது வந்து கிடைக்கணும். இப்போ ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 3rd சாப்டர்ல எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து சம் போட்டுட்டு இருக்கீங்க. அதுல வந்து ஏதோ ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த கேபிட்டல் பிரிக்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க பிரிக்கும் போது அதை வந்து இங்க கரெக்டா கோர்வையா எழுதி வச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா we need to revise everything that whether we have write it very correct or wrong. சம்டைம்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து ஆன்சர்ஸ் கரெக்டா அங்க வந்து ஒர்க்கிங் நோட்ஸ்ல போட்டு வச்சிருப்போம், ஆனா எடுத்து எழுதும் போது தப்பா எழுதிருவோம். அதே மாதிரி ஆட் பண்ற ஒரு சில்லி மிஸ்டேக் ஒண்ணு பண்ணிருப்போம் இல்லையா, கொஸ்டின் பேப்பரை பார்த்தே ஆன்சர் ஷீட்ல வந்து தப்பா எழுதிருப்போம். அப்போ அந்த ஹோல் விஷயம் வந்து தப்பாயிடும். சோ அதனால நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா அதை ரீசெக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறமா அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேல்ல போடுங்க. நீங்க வந்து குழந்தை பசங்க கிடையாது, எல்லாத்தையும் நான் வந்து கையிலேயே போட்டுருவேன், எனக்கு டைம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நீட் பிரசன்டேஷன் ஆல்வேஸ் மேட்டர்ஸ் அ லாட். அதுக்கப்புறமா நம்ம எழுதுற எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் ஹெட்டிங் கொடுங்க. திஸ் அக்கவுண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த இயர் எண்டட் திஸ் ஃப்ரம் திஸ் டேட் டு தட் டேட் அப்படிங்கறதெல்லாம் எழுதுங்க. ஹெட்டிங் வந்து முக்கியம் கிடையாது, நான் ப்ராப்ளம் கரெக்டா போட்டாலும் அப்ப எனக்கு மார்க் போடணும்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. பிகாஸ் ஹெட்டிங் ஆல்சோ கேரிஸ் ஈச் 1 மார்க் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல கரெக்ஷன் பண்ணும்போது ஃபாலோ பண்ற ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட். அதுக்கப்புறமா ஒரு கால்குலேஷனும் நீங்க எப்படி போட்டிருக்கீங்கிறத காட்டுங்க. அது ஜஸ்ட் லைக் தட் ஒர்க்கிங் நோட். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஒரு 2 ஸ்ட்ரைக் பண்ணிட்டு விட்டுருங்க. அண்ட் கடைசியா ஃபைனல் ஆன்சர்ஸை வந்து எய்தர் அண்டர்லைன் பண்ணுங்க இல்லைன்னா பாக்ஸ் போடுங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது பாக்ஸ் தான் போட்டு காட்டுவேன். என்னோட ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லா ஃபைனல் ஆன்சர்ஸையும் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுவேன். அண்ட் தட் என்னோட பேப்பருக்கு ஒரு நைஸ் லுக்கு கொடுக்கும். Okay, so this is what we are going to do for our quarterly examinations. இது வந்து மறந்துடவே வேண்டாம். அண்ட் இவ்வளவுதானா இப்பதே குவார்டர்லிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. நம்ம குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்காக கண்டிப்பா மேரத்தான்ஸ் எல்லாம் பண்ணதான் போறோம். அப்பவும் உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் ஞாபகப்படுத்துறதுக்காக நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ இதே மாதிரி மேக் பண்ணதா போறேன். சரியா? So now I just want all you to do only one thing. அக்கௌண்டன்சி ரிலேட்டடா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா, காமர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அண்ட் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ நீட் ஃப்ரம் மை எண்ட் அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பா படிக்கிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சில கமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கிளாஸ் வரும்போது கண்டிப்பா மார்க் பண்ணிட்டு நீங்க அதுக்கு என்ன வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்வேன். ஓகே, ஐ ரீட் ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட். அதனால உங்களோட தேவைகளை எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா ஐ பிரிங் தட் அப் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸஸ். ஓகே, பை பை, டேக் கேர். கண்டிப்பா வந்து போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம்ஸையும் விட்டு வைக்காதீங்க, நல்லா புரியுற மாதிரி படிச்சுக்கோங்க.